செவ்வாய்க்கிழமை மதியானம் என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் தாங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் பெருமாள் கோயிலில் கொடுக்குற சாம்பார் சாதத்துலேருந்து சாய்பாபா கோயிலில் கொடுக்குற சாம்பார் சாதம் வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து தான் நானே சாம்பார் சாதம் பண்ண கற்றுக்கிட்டேன். எப்போவுமே வெஜிடபிள்ஸை தனியாக தான் சாம்பாரோடு தான் சேர்த்து அவிய போடுவேன். இன்றைக்கி குக்கர்லேயே சாதத்தோடையே அவிய போட்டுட்டேன். ஏன்னா அப்போ நல்லா வெந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாம்பார் வச்சாச்சு. இந்த சாம்பாரை நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணாலே போதும். அப்புறம் நான் இன்றைக்கி ரொம்ப தண்ணியாக வச்சுட்டேங்க. அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு கிண்டினாலே போதும். நல்லா கட்டியாயிரும், நல்லா 2 மெர்ஜ் ஆயிரும். சாம்பார் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கம்மியாக இருந்தால் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் டேஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கும். அதிகமாக இருந்தால் நல்லது தான். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதோடு தொட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க வச்சுருந்தேன்.